கிறிஸ்துவுக்குள் வந்த யாவரையும் நான் கிறிஸ்துக்களை உங்களை வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து நாம் கூடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த செய்திக்கு நேராக நான் கடந்து செல்கின்றேன். நாள் என்ற தலைப்பில் இந்த நாள் செய்தி கொடுக்க போகிறேன். நாள், பொதுவாக நான் கிறிஸ்துவை அறியாத மார்க்கத்திலிருந்து வந்தவன். நான் இருந்த மார்க்கத்தில் நல்ல நாள் கெட்ட நாள்னு சொல்லி கறி நாள்மாங்க, நல்ல நாள்மாங்க, கெட்ட நாள்மாங்க. சில காரியத்தைனா நல்ல நாளில் தான் செய்யணும்பாங்க, சில காரியத்தை கெட்ட நாளில் செய்யக்கூடாதும்பாங்க. மகாமகம் என்று உஜ்ஜயினியில் அந்த மக்கள் எல்லாம் 1.5 மாதத்தில் 40 கோடின்னு சொன்னாங்க. ஆனால் 60 கோடி கிட்ட ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க வந்து, அதில் உயிர் விபத்துகள் வேறு நிறையா நடந்தது. ஏகப்பட்ட பேர் ரயில்வே ஸ்டேஷனில் மரித்தவர்கள், அந்த கூட்டத்தில் மரித்தவர்கள்லாம் ஏராளமான பேர். அந்த குடும்பங்கள்லாம் கதறி இருக்கிறார்கள். ஆனாலும் வரவேண்டிய கூட்டங்கள் எல்லாம் வந்து 60 கோடி பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு புத்திசாலி ஆள்னா இந்த 2 மாதத்தை விட்டு இன்றைக்கினா போனால் காலியாக இருக்கும், அழகாக குளிச்சுட்டு வரலாம். ஹல்லேலூயா. அடிதடி எதுவுமே இல்லாமல் என்ன செய்யலாம், அழகாக குளிச்சுட்டு என்ன செய்யலாம், வரலாம். ஏன் அந்த ஜனங்கள் அந்த நாளிலே வருகிறார்கள் என்றால், அந்த சாஸ்திரத்தின்படி அந்த நாளில் சில கிரகங்கள்லாம் சேர்றதுனால அந்த நேரத்தில் குளிக்கணும்னு சொல்லி அந்த மோசமான தண்ணியில் போய் என்ன செஞ்சாங்க, குளித்தார்கள். காரணம் என்னவென்றால், அவங்க நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அந்த குறிப்பிட்ட நாளிலே எல்லா ஜனமும் ஒரு இடத்துல கூடும்போது பிரச்சனைகள் வருகின்றது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நாள் பார்க்கறது இல்லை. நம்ம என்ன பார்க்கறது கிடையாது, நாள் பார்க்கறது கிடையாது. ஆனால் இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு, அந்த நாள் வராது இந்த நாள் வரும். செய்தி தலைப்பு எப்படி இருக்கு, அந்த நாள் வராது இந்த நாள் வரும். என்னங்க பாஸ்டர் அந்த நாள் இந்த நாளுங்கிறீங்களேங்கிறதுக்காக நான் வேகமாக கடந்து செல்கின்றேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் முதலாவது நான் வாசிக்கிறேன். முதலாவது ஆபிரகாமை குறித்து பார்க்க போகிறோம். ஆபிரகாமுக்கு இந்த நாள் வரும், முதல்ல இந்த நாள் வரும் பார்த்து விட்டு அப்புறம் அந்த நாள் வராதுன்னு பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. வாசிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, அதுக்கு இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா, யூ வில் பி எ ஸ்ட்ராங் நேஷன் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு, யூ வில் பி எ ஸ்ட்ராங் நேஷன். நீ தேசத்தில் பலத்த ஒரு தேசத்தினுடைய பிள்ளையாய் உன்னை மாற்றுவேன் என்று. தேவ பிள்ளைய, முதலாவது ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது ஒரு பலத்த ஜாதியாய் மாறுகிறீர்கள். என்ன ஜாதியாக மாறுறீங்க, பலத்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, அநேகரை வெளியேற்றினாலும் இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, எந்த தேசத்துக்காரனாக இருந்தாலும் என் தேசத்தில் வந்து நீ சிட்டிசன் உனக்கு தந்துடுறேன், வந்த உடனே தந்துடுறேன். அதுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் சிம்பிள். என்ன சிம்பிள், என்ன கேள்விப்பட்டீங்க, 46 கோடி உங்கள் பேரில் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். உங்கள் இன்வெஸ்ட் பண்ண இல்லை, 46 கோடி என் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துரு, நான் உன்னை என்ன வாங்கிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, 46 கோடி என் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன்னா உனக்கு கோல்டன் விசா. எதை தந்துடாரா, கோல்டன் விசா. நான் நினச்சேன் அமெரிக்காவில் சிட்டிசன் ஆகிறதுக்கு 46 கோடி. நான் சொல்கிறேன், ஆண்டவர் ரத்தத்தில் கழுவிப்பட்டுட்டான், நீ 46 கோடி இல்லை எத்தனையோ கோடிக்கு சொந்தக்காரனாக மாறுகிறேன். ஹல்லேலூயா. நீ அப்படிப்பட்ட ஸ்ட்ராங் நேஷனாகி மாறுகிறாய். ஆண்டவர் இலவசமாக கூப்பிட்றாரு, நான் உன்னை ஸ்ட்ராங் நேஷனாக மாற்றுறேன் என்று. இந்த கோல்டன் விசா பெரிய கோல்டன் விசா, அது இலவசமாக கிடைக்கிறது. நான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, யூ வில் பி எ ஸ்ட்ராங் நேஷன். சரி, நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். இப்போ நேராக நம்ம ஆதியாகமம் 18வது அதிகாரம் 9லிருந்து 14 வரைக்கும் வாசிப்போம். ஆதியாகமம் 18 9லிருந்து 14 வரைக்கும். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 9. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதாவது தேவதூதர்கள் 3 பேர் வராங்க, அதில் இயேசுவும் இருக்காரு. அவங்க 3 பேர் வந்து சாராளை பார்த்து கேட்குறாங்க, உன் மனைவி சாராள் எங்கே என்று ஆபிரகாமை பார்த்து கேட்குறாங்க. அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றால். வாசிப்போம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன் இடத்திற்கு திரும்பி வருவேன் அப்படின்னு கேட்டு இந்த வசனம். அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன் இடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றால். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தார். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கின்றார். என்ன சொல்கின்றார் என்றால், உற்பவ காலத்திட்டம், ஐ வில் ரிட்டர்ன் unto you according to the time of life. I will return unto you according to the time of life. அதாவது வாழ்ந்திருக்கிற ஒரு காலம், அடுத்த வருஷம் இதே நேரம்னு வச்சுக்கோங்க, நான் திரும்பி உன்னை வரும்போது நீ குமாரனோட இருப்பான். இதுதான் ஷார்ப் ப்ராமிஸ். ஆண்டவர் 2 விதமான ப்ராமிஸ் வச்சிருக்கிறாரு.
சில ப்ராமிஸ் எப்படின்னா ப்ராடாக இருக்கும். இந்த ப்ராட் ப்ராமிஸில் டைமிங் இருக்காது, காலங்கள் இருக்காது, எதுவுமே இருக்காது. நீங்கள் இதை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் திருப்பி ஆதியாகமம் 15வது அதிகாரம் 4வது வசனம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 15 4வது வசனம் 5வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயி, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பரப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவனை வெளியே அழைத்து, வானத்தை எண்ணந்து வார், நட்சத்திரத்தை உன்னால் எண்ண முடியுமா, உன் சந்ததி இப்படி இருக்கும். அடுத்த வசனம் போடுங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது நீதியாக. ஆதியாகமம் 4:5 போதும். நீ திருப்பி 5வது வசனம் போடுவோம். நீ வானத்தை அண்ணாந்து வார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் எண்ணு, உன் சந்தேகம். இது எப்படின்னா, இப்போ நானே உங்களை பார்த்து சிஸ்டரை பார்த்து, சிஸ்டர் உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா தரேன், ஆனால் என்னைக்கு தருவேன், எந்த மாதம் தருவேன், எந்த வருஷம் தருவேன், எப்போ பார்த்தாலும் அவங்கள பார்க்கும்போது என்னென்னு சொல்கிறேன், 5 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கற்பனையில் தான் அவங்க வாழ்கிறாங்களே ஒழிய, அவங்க யார்கிட்டையும் போய் கேரண்டி பண்ண முடியாது. வீட்டு கேரண்டியோ, மளிகை கடை கேரண்டியோ, ஒரு வாகனம் வாங்கும் போதோ, எனக்கு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு எனக்கு ஒரு பணம் வந்துருங்கயா, அப்போ உனக்கு வாங்கின கடனை திருப்பி தருங்க சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த ப்ராமிஸ் எப்படிப்பட்ட ப்ராமிஸ், எப்போ நடக்கும், ஆனால் எப்போ நடக்கும் தெரியாது. அதை திருப்பி இந்த வசனத்தை வாசிக்கிறோம். நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை உன்னால் எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு, உன் சந்ததி இவ்வளவா என்னைக்கு இருக்கும் அது தெரியாது. இதான் ப்ராடாக உள்ள ப்ராமிஸ். அதே மாதிரி திருப்பி ஒரு வசனத்தை வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 4லேருந்து 6 வரைக்கும் வாசிப்போம். ஆதியாகமம் 17 4லேருந்து 6 வரையிலும். ஆதியாகமம், நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிக்கு தாப்பா. என்னைக்கு ஆவ? நீ திரளான ஜாதிகளுக்கு தாப்பனாவ. என்னைக்கு தாப்பனாவ? அடுத்த வசனம் படுங்க. இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் உன்னை திரளான தாப்பனுக்கு ஏற்படுத்தபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அடுத்த வசனம். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். வாக்குத்தத்தம் நல்லா தான் இருக்கு. ஜாதிகளை உண்டாக்குவேன், ராஜாவை உண்டாக்குவேன், ஸ்ட்ராங் நேஷன் ஆவாய், வானத்தின் நட்சத்திரத்தை போல இருப்பாய். என்னைக்கு? பிராடான ப்ராமிஸ், ஆனால் என்னைக்குங்கிற காலங்கள் நமக்கு தெரியல. சரி, சாராளுக்கு வருவோமே. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 15-16 படுங்க. ஆதியாகமம் 17 15-16. இப்போதான் தேவன், உன் மனைவியாகிய சாராய் இனி சாராய் என்று அழைப்பாக, சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். 16வது வசனம். நான் அவளை ஆசீர்வதித்து அவளால் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும். அவளை இதுவும் சாராளை பிளஸ் பண்றாரு, ஆபிரகாமையும் பிளஸ் பண்றாரு, சாராலையும் பிளஸ் பண்ணுறாரு. உனக்கும் ராஜாக்கள் கிடைப்பாங்க, உனக்கும் ஸ்ட்ராங் நேஷன் ஆக்குவேன், உனக்கும் ராஜாக்கள் பிறப்பாங்க, ஸ்ட்ராங் நேஷன் ஆக்குவேன், வானத்தின் நட்சத்திரத்தை போல ஆக்குவேன், கடலின் மணலை போல ஆக்குவேன். இதையெல்லாம் ப்ராமிஸ் கிடைத்தாலும் இந்த ப்ராமிஸுக்கு காலங்கள் டைமிங் கிடையாது. ஆனால் இப்போ 18வது அதிகாரம் 9லேருந்து 14 வரைக்கும் வாசிப்போம். இப்பொழுது 18வது அதிகாரம் 9லேருந்து 14 வரையிலும். திருப்பி அவனை நோக்கி, உன் மனைவி சாராய். அடுத்த வசனம் 10வது வசனம் போடுங்க. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. நான் திரும்பி இதே நாளிலே திரும்பி வரும்போது உன்னுடைய வாழ்வு காலத்தில் நான் திரும்பி வருவேன். இந்த டைம் ஆஃப் லைஃப். இன்றைக்கி சாவு காலத்தில் நீ வாழ்ந்துருக்க, வேதனையின் காலத்தில் வாழ்ந்துருக்க. இன்றைக்கி நாங்கள் 3 பேரும் இன்றைக்கி உன்னை மீட் பண்ணிட்டோம். நாங்கள் 3 பேரும் பிரயாணம் பண்ணி போய் அடுத்த வருஷம் இதே மாதம் இதே தேதியில் உங்களை சந்திக்க வருவேன். அன்னைக்கு நீ வாழ்ந்திருக்கிற காலம் இந்த நாள் வரும். தேவனுடைய பிள்ளை, அந்த குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் டைமிங். அடுத்த வசனங்கள் போடுங்கள். ஆபிரகாம் சாராலும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் சிறிகளுக்குரிய வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. அடுத்த வசனம். சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து. சாராள் ஏன் நகைக்கிறானா? இந்த நாள் எப்படியா வரும்? இந்த நாள் வராது, இந்த நாள் வராது. ஏதோ வாக்குத்தத்தம் கொடுத்தீர், வானத்தின் நட்சத்திரத்தை போல ஆக்குவேன் நீர், கடலின் மணலை போல பெருக பண்ணுவீர் நீர், என்னென்னமோ சொன்ன வாக்குத்தத்தம்னா கேட்க நல்லா தான் இருக்கு. நாங்களும் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிடும். ஆனால் இப்போ ஆண்டவருடைய ப்ராமிஸ் பிராட் ப்ராமிஸ் கிடையாது, ஷார்ப்பு ப்ராமிஸ். அந்த ஷார்ப்பாக என்னென்னா, இத்தனாம் மாதம் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் திரும்பி வரும்போது உன் கையில் ஒரு குழந்தை இருக்கும். இது ஷார்ப்பாக சொன்ன உடனே ஏன் சாராள் சிரிக்கிறார் என்றால், இங்கிலீஷில் போடப்பட்டிருக்கு, அவளுடைய பீரியட் சைக்கிள்னு வாங்கலாம். பீரியட் சைக்கிள் அது நின்று போயிடுச்சு.
அது நின்று போன உடனே இப்போ அவன் சொன்னக்கூடிய இந்த நாள் அவனால் விசுவாசிக்க முடியல. நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான். நம்மளுடைய பீரியட் சைக்கிள் நின்று போயிடுச்சு. அந்த காலத்தில் என் சரீரத்துக்கு இவ்வளோ பலன் இருந்துச்சு, 1000 தேசத்துக்கு போயின்னு சொன்னீங்க, நான் ஃப்ளைட் பிடிச்சி போக முடியும். இன்றைக்கி என் சரீரம் எனக்கு வீட்டில் படி ஏற முடியலையே. இப்படி இருக்கும்போது இந்த காரியத்தை நான் எப்படி விசுவாசிக்கிறது? சாராளுடைய ஏன் சிரிச்சாள் என்றால், இதுவரைக்கும் நீ கொடுத்த வாக்கு தத்துவம் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போ ஒரு ஷார்ப்பாக இந்த நாள் அந்த ஒரு டே நல்லா கவனிங்க. நீங்கள் 10 வருஷம் ஒரு பிரச்சனை இருக்கலாம், குறிப்பிட்ட ஒரே ஒரு நாளில் கரெக்டாக அந்த பிரச்சனை தீர்ப்பார். பார்த்தீங்களா? அதான் இந்த நாள். இந்த நாள் இந்த நாள் பிள்ளை படிச்சுக்கிட்டே வர்றாங்க, திடீர்னு எக்ஸாமினேஷன் ஒரு 5 நாள் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? அதான் இந்த நாள். அப்போ சாராள் சொல்கிறா, இந்த நாள் வரவே வராது என் வாழ்க்கையில். இன்றைக்கி நம்மளை தான் முடிவு பண்ணியிருக்கிறோம். நீ கார் வாங்குவ, நீ பிள்ளை பெற்றுக்கிடுவ, நீ பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமாக இருப்ப, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் பிள்ளைகள் ஒளிவ மர கண்டுகள் இருப்பாங்க, நீ பல தேசங்கள் போக. அந்த நாள் வராது. சொன்னது யாரு? வரும்னு சொன்னது யாரு? உங்கள் பாஸ்டரா? பாஸ்டரோட இல்லை, ஆண்டவர் பேசுகிறார். நேரம் வந்துட்ட. எல்லாரும் பல நாள் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. எதுக்கு ஜெபம் பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு நாளுக்காக தான் ஜெபம் பண்ணுறீங்க. அந்த ஒரு நாளுக்காக தான் இவ்வளோ பிரயாசப்படுறீங்க. இப்போ இந்த பர்டிகுலராக இந்த நாளை சொல்கிறாரு ஆண்டவர். எந்த நாளை சொல்கிறான்னா, அடுத்த வருஷம் இதே மாதம் இதே தேதியில் வருவேன். அதான் டைம் ஆஃப் லைஃப். உன்னை வாழ்ந்திருக்க காலத்தில் ஐ வில் ரிட்டர்ன் பேக், நான் திரும்பி வருவேன் உன்ட்ட. இப்போ சாராள் சொல்ல, இது வரைக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் இன்னைக்கு கொடுக்குற பார்த்தீங்களா வாக்குத்தத்தம், இதை நான் ஏற்றுக்கிற முடியாது. ஏன்னா என் லைஃப் முடிஞ்சிச்சு, பிள்ளை பெற லைஃப் முடிஞ்சிச்சு, என் பீரியட் சைக்கிள் நின்று போயிடுச்சு. அடுத்த வசனம் போடுங்க. 14 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிளவியாக இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொன்னாள். இந்த இடத்துல வாசிக்கிறது என்னுடைய பிள்ளையை. அவள் சொன்ன காரியம் என்னன்னா, சிரிச்சிட்டு கணவன்ட்டு சொல்கிறா, என்னையா ஜோக் அடிக்கிறார் வந்தவர், நல்லா கண்ணுக்குட்டியை போட்டு நல்லா கறியை போட்டு குழம்பு வச்சு சுக்கா மட்டன் எல்லாம் கொடுத்து சாப்பிட்டு போக வேண்டியதானே. இந்த ஜோக்கை ஏன் அடிச்சுட்டு போறாரு? ஏன்னா உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறேன்னு சொன்ன காரியம் உனக்கு ஜோக்காக தான் இருக்குது இன்னைக்கு. ஏன்னா அது வந்து வேடிக்கையாக தான் இருக்குது. அதை நீ வெளியே போய் சொன்னால் ஜனங்கள் உன்னைய பார்த்து சிரிப்பாங்க. நீ நினச்சா, நீ நடக்குன்னு நினச்சேன்னா நீயே சிரிச்சுக்கிடுவாள். சில பேர் தனக்குத்தானே நம்பிக்கை இல்லாமல் ஆட்கள் இருக்காங்க. மற்றவங்க விசுவாசிக்காட்ட பரவாயில்ல, நம்மளே நம்ம வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க முடியலை. ஏன்னா இதெல்லாம் இம்பாசிபிள் வில் பி பாசிபிள் ஃபார் காட். உனக்கு அது இம்பாசிபிள், கர்த்தருக்கு அது இம்பாசிபிள் கிடையாது. அவ சொல்றா ஆபிரகாமை பார்த்து, இந்த ஷார்ப் ப்ராமிஸை என்னால் ஏற்றுக்கிற முடியாது. எந்த ஷார்ப் ப்ராமிஸ்? இந்த பர்டிகுலர் ஒரு நாளை சொல்கிறா பார்த்தீங்களா, அது என்னால் ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொன்னோன்னே அடுத்த வசனம் போடுங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன், அதுவும் பர்டிகுலர் ஆண் குழந்தை தான் இருக்கும். இதை உங்களால் தாங்க முடியல தேவ பிள்ளையை. ஆதியாமம் 21 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் போடும். ஆதியாமம் 21:1-2, ஆதியாமம் 21:1 வசனம் 2 வசனம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் வேரில் கர்த்தச்சாழமான கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தார்கள். அடுத்த வசனம், ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி, தேவன் குறித்த அந்த காலத்திலே the day will come. உனக்கு ஒரு நாள் வரும், அந்த நாளுக்காக நீ காத்திருக்கிற. அந்த நாளை நீங்களே விசுவாசிக்கலை, உன் புருஷன் விசுவாசிக்கலை, நீ விசுவாசிக்கலை, உன் குடும்பம் விசுவாசிக்கலை, அந்த நாள் வரத்தான் செய்யும். நீ இந்த நாளுக்கு நீ காத்திருக்க வேண்டும் தேவ பிள்ளையே. அந்த நாள் நீயே நம்ப மாட்டேன், ஆனால் கர்த்தர் அந்த நாளை கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு. இப்போ வாசிக்கிறோம், ஆபிரகாம் முதிர் வயது. ஆபிரகாம் சொல்கிறாரு, அவர் சொல்ற, என் ஸ்ட்ரென்த்தும் போயிடுச்சு, அவர் ஸ்ட்ரென்த்தும் போயிடுச்சு. இது ஒரு தவறான ஒரு தீர்க்கதரிசனத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து மனுஷன் இல்லை, உன்ட்டு சும்மா எலெக்ஷன் நேரத்தில் என்ன கொடுப்பாங்க, ஒரு அரசியல்வாதி சொன்னார், கொடைக்கானலில் நான் பீச்சு கட்டி கொடுப்பேன், என்ன நல்லா இருக்குல்ல வாக்கு, கொடைக்கானலில் பீச்சு கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னா பண்ணுறாங்க. என்னென்னமோ ஆகுது. அந்த மாதிரி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கறது கிடையாது உனக்கு. அதனால் ஒரு உற்சாகப்படுத்தவனே ஏதாச்சும் ஒரு ஸ்கீமை போட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க, உன் பேரில் 15 லட்சம் 1 கோடி கூட போடுவேம்பாங்க. இதெல்லாம் கேட்க இன்பமாக இருக்கும். ஆனால் ஆண்ட கேட்க இன்பம் உன்னை உற்சாகப்படுத்துவதற்கு ஆண்டவர் வார்த்தைகளை சொல்வதில்லை, உன்னை என்கரேஜ் பண்ணுவதில்லை, உன்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் சொல்கிறதே, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, இவர் சொல்றது நமக்கு ஒண்ணுமே புரியலையே. எப்படி ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சிச்சு? திருப்பி ஆதியாகமம் 15 அதிகாரம் 2 வசனம் போவோம். ஆதியாகமம் 15:2.
ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தெரிவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு உரனாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்ற. ஆபிரகாமே, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தெரிவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தேவனுடைய பிள்ளையை இந்த இடத்துல ஆபிரகாம் தன் வேலைக்காரனைத்தான் மென்ஷன் பண்ணுறான். பிள்ளை வேணும் கூட அவன் ஜெபம் பண்ண மாதிரி அதில் தெரியல. பிள்ளை வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ண மாதிரி தெரியல. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், இன்னும் எனக்கு பிள்ளை இருக்காது. என் வீட்டு வேலைக்காரன் எலியேசர் தான் என் சொத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கான். 15:2 போடப்பட்டிருக்கு. தேவ பிள்ளையே, இந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சில நேரங்களிலே நீ ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாய். ஏனென்றால் இனி ஜெபம் பண்ணி வேஸ்ட்டுன்னு நீ நினச்சிருப்ப. ஆண்டவர் ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டல்ல, ஆபிரகாமுக்கு கொடுத்த ப்ராமிஸை நிறைவேற்றுகிறார். ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்துட்டார் ஆண்டவரே? ப்ராமிஸ். இந்த திருப்பி இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்களேன். ஆபிரகாம் எனக்கு பிள்ளை வேணும் கேட்ட மாதிரி இங்கே வசனமே இல்லை. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கேன், என் நிலைமையை தான் சொல்கிறாரு. ஆண்டவர் பிள்ளைக்காக ஜெபம் பண்ண மாதிரி இங்கே தெரியல. ஏன்னா அவருடைய காலங்கள்லாம் முடிந்து கொண்டு வருகிறது. அவர் ஒன்றுக்கு தான் வேதனைப்படுறாரு. என் சொத்துக்கு இந்த வேலைக்காரனில் சொத்துக்கு அவன் அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவன் வீட்டு மூத்த வேலைக்காரனுக்கு அவன் சொத்து போகும். என் சொத்தெல்லாம் இவனுக்குள்ள போகுது, அதைத்தான் கவலைப்படுறாரே ஒழிய பிள்ளைக்கு கவலைப்படலை. ஆனால் ஆண்டவர் சில நேரங்களிலே உன் வாழ்க்கையில் ப்ராமிஸை உனக்கு கொடுத்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். 2வது சகரியாவுக்கு போவோம். சகரியா 1வது அதிகாரம் 7லேருந்து 13 வரைக்கும் வாசிப்போம். சகரியா 1வது அதிகாரம் 7லேருந்து 13 வரையிலும். தரியு 2ஆம் வருஷம் 16ஆம் தேதியில் கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாயிற்று. அடுத்த வசனம் போடுங்க. இதோ இன்று ராத்திரி லூக்கா 1வது அதிகாரம் 7-13. லூக்கா 1வது அதிகாரம் 7லேருந்து 13 வரைக்கும். எலிசபெத் மலடியாக இருந்தவரா, அவர்களுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது, 20 வயது சென்றவர்களாக இருந்தார்கள். அடுத்த வசனம். அப்படி இருக்க அவன் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்திலே ஆசாரியம் முறைப்படி தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றான். அடுத்த வசனம். ஜனங்கள் கூட்டமாய் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயந்தான். தூதன் அவனை நோக்கி, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாய் எலிசபெத் உனக்கு குமாரனை பெறுவாள். அவனுக்கு இது பர்டிகுலர் இந்த நாள். எந்த நாள் என்றால் திட்டம் தெளிவாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? உன் மனைவியாய் எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அப்போ இதையும் பார்க்குறோம். இந்த நாள் வந்த உடனே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மனுஷர்கள் யாருடைய சத்தம் கேட்காம புதுசாக தேவதூதன் சத்தம் கேட்டு சகரியா மிரண்டு இருக்கும்போது அந்த தேவதூதன் சொல்கிறான். இந்த இடத்துல நீங்கள் சகரியாவை குறித்து பார்க்கும்போது சகரியாவுக்கு ஆண்டவர் எந்த ப்ராமிஸும் கொடுத்த மாதிரி தெரியல. ஆனால் ஒரே ஒரு காரியத்தின் நிமித்தமாக சகரியாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய வேண்டுதலை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கும் ப்ராமிஸ் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. சகரியாவுக்கு ஆண்டவர் எதுவும் ப்ராமிஸ் கொடுத்த மாதிரி தெரியல. இந்த குழந்தை பிறந்த பிறகுதான் குழந்தையை குறித்து எப்படி பிறப்பான், அவன் எவ்வளோ வல்லமை உள்ளவனா இருப்பான்னு சொல்லி இனிமேல தான் சொல்கிறாரு ஒழிய சகரியாவுக்கு ஆண்டவர் எதுவுமே ப்ராமிஸ் கொடுத்த மாதிரி இல்லை. ஜஸ்ட் அவனுடைய ப்ரேயரை கேட்டு அவனும் இந்த ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு இந்த நாள் என் வாழ்க்கையில் வராதுன்னு சொல்லி முடிவு கட்டிட்டான். ஆனால் கர்த்தர் வர வச்சார். தேவப்பிள்ளையே, சகரியாவுக்கு பார்க்குறோம் ப்ரேயர் மூலமாக, ஆபிரகாமுக்கு பார்க்குறோம் ப்ராமிஸ் மூலமாக இந்த நாள் வந்தது. நீ வராதுன்னு நினச்ச நாள் வந்தது. எங்கள் வீட்டு காரியத்தில் திடீர்னு கார்பரேஷன்லேருந்து சாக்கடை வரின்னு சொல்லி 1 மாதத்துக்கு 1000 ரூபா போட்டான். இது நீங்கள் 12 மாதத்துக்கு 12,000 கட்டணும், அதுக்கடுத்து முந்தின 12 மாதத்துக்கு அதுக்கு ஒரு 12,000 கட்டணும், 24,000 கட்டணுன்ட்டான். நான் எங்கள் அண்ணன்ட்டு சொன்னேன், இப்படி போட்டிருக்காங்கன்னு கார்பரேஷனில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் பெரிய ஹோட்டல்ஸ் போட வேண்டியது, டெக்ஸ்டைல் போட வேண்டியது, உங்களுக்கு போட்டுட்டாங்க, நீங்கள் ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்கன்னாங்க. நான் சொன்னேன், பெட்டிஷன் எழுதி எங்கே கொடுக்குறது? கலெக்டர்கிட்ட கொடுக்குறதா, இல்லை கார்பரேஷன் கமிஷனர்கிட்ட கொடுக்குறதா, இல்லை குறைது இருக்கிற நாளில் போய் கொடுக்குறதான்னு பார்த்தா எனக்கு நேரம் இல்லை. குறைது இருக்கிற நாளில் அன்றைக்கி போகிறதுக்கு நேரம் இல்லை, அங்கே போய் காத்திருக்கோம், என்னால் முடியாது. அதனால் நானே ஒரு பெட்டிஷன் எழுதினேன். ஃப்ரம்மை போட்டேன், 2 போட்டேன், எல்லாம் போட்டேன். இதை போட்டு எங்கள் சின்ன கடைக்குன்னா இவ்வளோ வாடகை, இவ்வளோ சாக்கடை வரி போட்டிங்கன்னா நாங்கள் இப்படி கட்டுறது, அது கட்டுறது, இதை கட்டுறதுன்னா எழுதினேன். எழுதிட்டு கிழக்கு மண்டல ஆஃபீஸுக்கு போனோடனே அங்கே ஆஃபீஸில் இருக்க கிளர்க்கை, வாசலில் இருக்கக்கூடிய அந்த கிளர்க்கை பார்த்து கேட்டேன், ஐயா ஒரு பெட்டிஷன் கொண்டு வந்திருக்கேன், இந்த பெட்டிஷனை கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும்னு. அந்த ஆள் என்கிட்ட காட்டினா, அந்த வாசலில் ஒரு பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெட்டியில் போடுங்கன்னாப்புல. நான் சொன்னேன், என்ன யாரும் வாங்க மாட்டீங்களான்னு கேட்டேன். யாரும் வாங்க மாட்டேன், அந்த பெட்டியில் போடுங்கன்னாப்புல.
நான் எந்த விசுவாசத்தில் போடுறேன்னா, உள்ளே போடுறேன்னா டப்புன்னு உண்டியில் போட்ட சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த வாழ்க்கையில் எவனுமே இந்த உண்டியில் போட்டிருக்க மாட்டேன். வாழ்க்கையில் இங்கே பெட்டிஷன் எவனுமே இந்த உண்டியில் போட்டிருக்க மாட்டாங்க. நான் ஒரு ஆள் போடுற சத்தம் டமால்னு கேட்டுச்சு. கேட்டோன்னே நினச்சிட்டேன், நம்ம ஊர் போஸ்ட் பாக்ஸ் மாதிரி தான். போஸ்ட் பாக்ஸ் இருக்குது, ஆனால் போஸ்ட் பாக்ஸில் எவனும் போஸ்ட் போட மாட்டேன். அது மாதிரி தான் டம்முன்னு போட்டேன். நான் அன்றைக்கே முடிவு கட்டிட்டேன், இதுக்கு கலரை கட்டியாச்சு. அந்த நாட்கள் ஓடுகிறது, 2 மாதம் 3 மாதம் ஓடுகிறது. திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் யார் என்றால், ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம், உங்கள் பேர் இதா எல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்டு, உங்கள் கடை எங்கே இருக்குது, அந்த கடையை நாங்கள் ஃபோட்டோ எடுக்க வரோம். எதுக்கியா வரீங்க, நீங்கள் அன்றைக்கி கொடுத்து பார்த்தீங்களா பெட்டிஷனு. நான் நினச்சேன், இது நம்ம தேசத்தில் தான் வாழ்கிறோமா இல்லை வேறு தேசத்தில் வாழ்கிறோமா. இந்த பெட்டிஷனையும் கனம் பண்ணி கேமராவை தூக்கிட்டு ஒரு சர்வேயர் என் கடையில் போய் வாசலில் நிற்கிறானே. சில நேரங்களிலே நீ பண்ணுற ஜபத்துக்கு உனக்கே விசுவாசம் கிடையாது. இந்த நாள் வராது, முடிவு கட்டிட்ட. சகரியா கட்டிட்டாரு. சகரியா மனைவியை பற்றி சொல்லியிருக்காரு, நம்ம விசுவாசத்தில் 2 விசுவாசம் இருக்குது. ஒன்று வெற்றியின் விசுவாசம், ஒன்று சகிக்கிற விசுவாசம். விசுவாசத்தில் என்ன விசுவாசம் இருக்குது? என்ன விசுவாசம்? ஒன்று வெற்றிக்கான விசுவாசம், ஒன்று சகிக்கிறதுக்கான விசுவாசம். இப்போ நம்ம தேவை சகிக்கிறதுக்கான விசுவாசம். அதுதான் அவர் முடிவு கட்டிட்டாரு. இப்போ சகரியாவுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் எதுவுமே தரல. ஆனால் சகரியாவுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு 1வது அதிகாரம் 18 37 வாசிட்டு அடுத்த பகுதிக்கு போவோம். 1வது அதிகாரம் 18வது வசனம் போடும். அப்பொழுது சகரியா தேவதை நோக்கி, எதனால் அறிவேன், நான் கிழவனாக இருக்கிறேன். எல்லாமே நம்ம ஏன் இதை நான் எக்ஸாம் எடுத்ததுனால இந்த குழந்தைய வச்சு நீங்கள் நினச்சிடாதீங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸாம் இதான் கிடைக்கிது பைபிளில். இந்த இடத்துல வாசிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் முடிவு கட்டிட்டோம். எனக்கு படிப்பறிவு இல்லை, என் பிள்ளைகளுக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு சொத்து இல்லை, என் புருஷன்ட்டு சொத்து இல்லை, என்கிட்ட நகை இல்லை, என் வாழ்க்கை கடனில் தான் ஜாங்கணும், இதை தான் செய்யணும், பரலோகம் போகிறதுக்காக தவிர வேறு ஒன்றுமே இந்த பூமியில் என்ன அனுபவிக்க முடியும். இதுதான் என் லைஃப்னு நீ முற்றுப்புள்ளி வச்சிருப்ப. ஆண்டவர் சொல்ல, இந்த நாள் என்று ஒரு நாள் உனக்கு உண்டு, அந்த நாளுக்கு நீ காத்திருக்க வேண்டும் தேவ பிள்ளையே. இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவனும் நம்ம செத்து போச்சுன்னு நினைச்சு இந்த நாள் எனக்கு வராதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க, கர்த்தர் உன்னை கொண்டு வந்து வைப்பார். எங்கே உட்காரணுமா, வாக்கு தத்தம் கூட இடத்துல உட்கார வைப்பார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், சகரியா தேவதூதனிக்கு சொல்றான். என்ன சொல்றான்? ஐயாப்பா, நீ டோர் நம்பர் மாறி வந்துட்ட. எஸ் சகரியாவா ஏ சகரியாவா முதல்ல கண்டுபிடி. என்ன சொல்றான்? டோர் நம்பர் மாறி வந்துட்ட. எது? நான் வேற, அவன் வேற. நீ எங்கேயோ இப்போதான் அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு அந்த சகரியாவுக்கு. அவன் வீட்டுக்கு போகிறத விட்டுட்டு யார் வீட்டுக்கு வந்திருக்க? இதை யார் சொல்கிறா? சகரியா இல்லை, நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதான் சொல்கிறேன், சகரியா தேவதனை நோக்கி, எப்பா நீ தப்பான ஒரு ரிசல்ட் சொல்கிற, எங்கள் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் உனக்கு தெரியாது, நானும் கிழவன் ஆகிட்டேன், என் மனைவியும் வயது சென்றவளாக இருக்கா. நல்ல வேலை மனைவியை கிளவின்னு சொல்லாமல் வயது சென்றவன்னு நாகரிகமாக பேசுகிறாரு பார்த்தீங்களா. வயது சென்றவளாக இருக்கா, எங்களுக்கு இது என்ன நடக்கிற, இம்பாசிபிள் வில் பி பாசிபிள். தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் உனக்கு சொல்றார், இந்த நாள் என்று ஒரு நாள் உனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ அந்த நாளில் நீ பெற்றுக்கொள்வதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து. ஏன் அந்த நாள் டிலே ஆகுதுன்னா, அந்த நாளில் நீ அதை பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு தகுதி இல்லை. அதுக்கு தான் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனா ராஜா ஆகலை. அதுக்கு சில பீரியடை கொடுத்துருந்தார் கர்த்தர். ஏன்? அதை நீ போய் உட்கார்றதுக்கு உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. அதனால தான் இந்த நாள் லேட் ஆகுது. லேட்டான ஒன்று 37வது வசனம் வாசிப்போம். 1:37 1:37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவனுடைய பிள்ளை இந்த இடத்துலையும் வாசிக்கும் சகரியாவுக்கு. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அருமையான ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். இப்போ எஸ்தர் புஸ்தகத்துக்கு சொல்கிறேன், இந்த நாளை பற்றி பேசியாச்சு. ஏன்னா இன்னும் எனக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்குது. இந்த நாளை குறித்து பேசியாச்சு. இப்போ அந்த நாளை குறித்து பார்க்க போகிறோம். எந்த நாள்? அந்த நாள். எந்த நாள்? அந்த நாள். எல்லாருக்கும் இந்த நாள் உண்டு, எந்த நாள் கிடையாது? அந்த நாள் கிடையாது. எடுத்து வாசிப்போம். எஸ்தரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13லேருந்து 15 வரைக்கும் வாசிப்போம். எஸ்தரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் எடுத்துட்டிங்களா? எஸ்தரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13லேருந்து 15 வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஆதார மாதமாகிய 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரன் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை என ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி அந்த நாள். அந்த நாள் என்னது? 12வது மாதம் 13ஆம் தேதி அந்த நாள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? எல்லாத்தையும் கொன்றுட்டான் தேவப்பிள்ளை. அந்த நாள் ஒரு நாள் இருக்கு. அந்த நாளை நீ நானும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அநேக நேரங்களிலே நம் வாழ்க்கையில் நம்ம என்ன நினைச்சிடும், இந்த பாதை வழியாக தான் நான் போய் ஆகணும், இதுதான் தேவ சித்தம், இந்த வேதனையை நான் அனுபவிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. நீ அந்த நாளை சந்திக்க வேண்டியது ஆள் அல்ல. சகிக்கிற விசுவாசமாக நினச்சிக்கிட்டு இதை நினச்சிக்கிறாதீங்க. இது கொடூரமான நாள். அந்த நாள்
என்ன கொடூரமானாலும் இந்த ஹிஸ்ட்ரி என்ன சொன்னால் உங்களுக்கு நேரம் ஆயிரும். அந்த அவனுடைய எதிரியாகிய அவன் வந்து என்ன போட்டான், ஒரு சிஸ்டம் போட்டு அந்த யூத குலத்தையே அழிக்கிறதுக்காக 12ஆம் மாதம் 13ஆம் தேதி அவர்களுக்கு ஒரு ஆபத்தான நாள். இந்த 13ங்கிறது என்னமே இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு கொடூரமான நம்பர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த 13ஆம் தேதி 12வது மாதம் ஒரு பிசாசு உனக்கும் எனக்கும் ஒரு நாளை குறித்து வச்சிருக்கிறான். அந்த நாளை நீ நானும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாள் உனக்கு கர்த்தருடைய பாதையை மாற்றி விடுவா. அந்த நாள் கர்த்தருடைய பாதையை மாற்றி விடுவா. எனக்கு தெரிஞ்ச இந்த டாக்டர் நான் போன தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் கிளினிக் வச்சுருக்காங்க அண்ணா பஸ் ஸ்டாண்டில். அவர் ஒரு செய்தி கொடுத்துருந்தார். என்றைக்குமே அறிவு பெருத்தவங்க ஆன்மீகத்துக்குள்ளே வரமாட்டாங்க. நல்ல ஆன்மீக வீரர் அவர். அவர் சொன்னார், எப்பயுமே நான் பெல்ட் போட்டு தான் கார் ஓட்டுவேன். ஒரே ஒரு தடவை நான் பெல்ட் போடாமல், என் மனைவி பெல்ட் போடாமல் நாங்கள் கார் ஓட்டு வரோம். அந்த பாண்டி கோயில் ரிங் ரோடு கிட்ட வரும்போது என்னுடைய கார் 3 பெல்ட்டி அடிச்சிச்சு. 3 பெல்ட்டி அடித்ததில் என் கார் டாப்னா சப்பழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் நடந்த காரியம் என்னென்னா, எல்லோரும் நான் இறந்து போய்விட்டேன் என்று நினைத்தார்கள். கடைசியில் பார்த்தா நானும் என் மனைவி காரை விட்டு வெளியே உயிரோடு வரோம். ஏனென்றால் என் வாழ்க்கையில் நான் பெல்ட் போடாமல் வண்டி கார் ஓட்டின காலங்களே இல்லை. ஆர்த்தர் எஸ்தர் ஆசீர்வாதம் அவர் பேர். வண்டி ஓட்டும் போது நான் பெல்ட் போடாமல் கார் ஓட்டினதே கிடையாது. ஆனால் அன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் நானும் பெல்ட்டு போடல, என் மனைவி பெல்ட்டு போடல. கார் 3 சுற்றி அது ரோட்டில் போய் வெளியே போய் விழுகுது. நான் வந்து என் மனைவி மடியில் படுத்துட்டேன், என் மனைவி என் மடியில் படுத்துட்டா. நாங்கள் 2 பேரும் அப்படியே ஒரு சின்ன காயம் இல்லாமல் வெளியே வரோம். அந்த நாளை நீ நானும் சந்திக்க வேண்டாம். அந்த நாள் உனக்கு கிடையாது. பைபிளில் சொல்லியிருக்கு, நீ உன் பிள்ளைகளினுடைய பிள்ளைகளை காட்ட பிறகுதான் நீ இந்த பூமியை விட்டு போக வேண்டாம். அதான் தேவ சித்தம். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்ட பிறகுதான். ஆனால் இந்த இடத்துல வசனவாதி என்ன சம்பவத்தை வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் ஒரு நாளை குறிச்சிட்டான். ஆமாம், எந்த நாளை குறிச்சிட்டான்? 12வது மாதம் 13ஆம் தேதி உனக்கு ஒரு டெட்லைனை வச்சுட்டான் தேவ பிள்ளையே. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட கட்டளை நகல் இதுவே. ஒவ்வொரு நாட்டுக்கும் வேகமாக அந்த நியூஸ் போகுது. அடுத்த வசனம் போடுங்க. அஞ்சற்காரன் கையில், அந்த காலத்தில் வாட்ஸ்அப் கிடையாது, அந்த காலத்தில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள்லாம் கிடையாதுனால போஸ்ட்மேன் தான் வேகமாக கொண்டு போகணும். உனக்கு விரோதமாய் சத்துரு அந்த நாளை குறித்து வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்தான். அந்த நாள் அஞ்சற்காரன் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு எல்லாம் வேகமாக ஓடுறான். ஏன்னா எத்தனாம் தேதி? 12வது மாதம் 13ஆம் தேதி. ஒரே நாளில் யூதர்கள் எல்லாம் ஹிட்லரை காட்டிலும் படுமோசமான ஒரு சட்டம் எஸ்தரின் காலத்தில் போடப்பட்டது. படுமோசமான சட்டம். அந்த நாள் ஒரே நேரத்தில் எல்லாருடைய தலையும் வெட்டப்பட போகிறது. அஞ்சற்காரன் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. அங்கே மட்டும் கிடையாது, சூசான் அரண்மனைக்குள்ளே இந்த சட்டம் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் உலகமே கலங்கியிருக்கு. அடுத்து 4வது அதிகாரத்துக்கு வாங்க. 4வது அதிகாரம் 1லேருந்து 4 வரைக்கும் வாசிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1லேருந்து 4 வரையிலும் வாசிப்போம். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது, மொர்தெகாய் தன் வஸ்திரத்தை கிழித்து சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தில் புறப்பட்டு போய் மகா அலறி கொண்டு, அந்த நாளை பார்த்து அலறான் ஒருத்தன். யார் அலறான்? மொர்தெகாய் அலறி கொண்டு இருக்கிறான். அடுத்த வசனம். ராஜாவின் அரண்மனை வாசல் போட்டு ரெட்டு உடுத்தி வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவன் உத்தரமாக இல்லை, ஆனாலும் ரெட்டு உடுத்தவனாய் காணப்பட்டான். அடுத்த வசனம். ராஜாவின் உத்தரவு அவனுடைய கட்டளை போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் யூதர்களுக்குள்ளே துக்கம், உபவாசம், அழுக, புலம்பல் உண்டாகி அநேக ரெட்டு உடுத்தி எல்லாம் ரெட்டு உடுத்தி சாம்பரில் புரள்றான். அடுத்த வசனம். அப்படி எஸ்தரின் தாதிமார்களும் பிரதானிகளும் போய் அதை அவனுக்கு அறிவித்தார்கள். ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு. எதுக்கு துக்கப்பட்டா ராஜாத்தி? என்னை பாருங்க, எதுக்கு துக்கப்பட்டா? அந்த நாளுக்கா? என் மொர்தெகாய் எதுக்கு ரெட்டு உடுத்திட்டு இருக்கான்? ரெட்டு உடுத்துங்கிறது ஒரு சாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ட்ரெஸ் வச்சு போடுறது. அதனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் துக்கத்துக்காக அது அடையாளம். ராஜா வந்து அந்த ரெட்டு உடுத்திட்டான்னா, அந்த சணல் நூல் அந்த தரித்து அந்த உடை தச்சுட்டான்னா அவன் ஏதோ துக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். இவ கவலை முழுதும் எங்கே போயிடுச்சு? இன்னைக்கு சில பேர் அந்த நாளை குறித்து கவலைப்படாமல் இருக்கும். எதுக்கையா விசுவாசம், எதுக்கையா ஜபம், எதுக்கையா வேத வாசிப்பு, எதுக்குப்பா ஐக்கியம், அதனால் வேணாம், அது அந்த வர்ற நாள் வந்துட்டு தானே போகும். இல்லை, நீ அந்த நாளை உடைக்கிறதுக்கு கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். அந்த பாதை வழியாக போகும்போது உன்னை தப்பி கொண்டு போய் விடுவார். அந்த நாளை இந்த நாளாய் மாற்றி விடுவார். அந்த நாளை இந்த நாளாய் மாற்றி விடுவார். இப்போ பிரச்சனை என்ன? ராணிக்கு என்ன கவலை? சூசான் அரண்மனைக்குள்ளே இந்த சட்டம் தான் இருக்குது. அதில் எஸ்தரும் உள்ள வாரா, நான் அதெல்லாம் கவலை இல்லை. மொர்தெகாயை பார்த்து கேட்குறா, ஏயா நீ எதுக்கு ரெட்டை உடுத்தி பார்க்க ஒரு டீசெண்டாக ட்ரெஸ் பண்ண வேணாமா என்று கேட்டு உடுத்திருந்த ரெட்டை போட்டு அவனை உடுத்து நல்ல நல்ல வஸ்திரத்தை உனக்கு நான் கொடுத்து விட்டுருக்கேன். தேவ பிள்ளை, நீ தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அமரக்கூடிய தேவ பிள்ளையாக இருக்கணும். ஏன்னால் அந்த நாள் அது அந்தகாரமான நாள். அது உன்னை இனி பிடித்து கொள்ளக்கூடாது.
அந்த ரகசியம் எஸ்தருக்கு தெரியல. அவர் ராணியா இருக்கிறனால தெரியல அந்த சட்டங்கள். அவள் வஸ்திரத்தை அனுப்பினான், அவனும் அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். அடுத்து எஸ்தர் 4வது அதிகாரம் 15 17 வரைக்கும் போவோம். எஸ்தர் 4 15 வாசிப்போம். 15 16 17. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொன்னது என்னவென்றால், வாசிப்போம். நீ போய் சூசானில் இருக்கிற எல்லாரும் 3 நாள் அல்லும் பகலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்துல பிரவேசி. இப்பதான் எஸ்தருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. திறக்கப்பட்டு அவள் சொன்ன காரியம் என்னவென்றால், நான் இப்பொழுது ராஜாவுடைய, நீ இப்பொழுது என்னை நோக்கி பார்க்காதே, அவரை நோக்கி பார். இப்ப நல்லா எஸ்தர் சொல்றா, உனக்கு ரட்சிப்பு கொடுக்கிறவர் நான் அல்ல, உனக்கு ரட்சிப்பு கொடுக்கிறவர் தேவன். அவரை நோக்கி 3 நாள் நீங்க பாருங்க, நான் ஃபீல்டுக்குள்ள போறேன். 16 17 வசனம். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் ஃபாஸ்டிங் பண்ணுறாங்க. தேவப்பிள்ளையை இப்போ 3 நாள் இவங்க பண்ணக்கூடிய ஃபாஸ்டிங்கில் அந்த நாளை அவர்கள் மாற்ற போகிறார்கள். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் அந்த நாளை நீ மாற்ற வேண்டும் என்றால் நீ தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி உபவாசத்தோடு பார்க்கும்போது அந்த நாளை நீ சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏன் மரித்தார்னா அது தேவ சித்தம். அநேக நேரத்தில் அவரை கொல்லும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள், ஆனால் மறைந்து போனார். ஆனால் இந்த நாளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தா தான் அடுத்த தலைமுறை ரட்சிக்கப்படும் என்பதற்காகத்தான் அவர் ரத்தத்தை கொடுக்க ஒப்பு கொடுத்தார். ஒழிய உன்னையும் என்னையும் அந்த நாள் பிடிக்கவே பிடிக்காது. எந்த நாள் பிடிக்கும்? எந்த நாள் பிடிக்கும்? கவனிக்கிறீங்களா? எந்த நாள் பிடிக்கும்? எந்த நாள் உங்களை பிடிக்கும்? இந்த நாள். என் பிரசங்கம் புரிஞ்சிச்சா புரியல? நான் 2 வார்த்தை தான் யூஸ் படுத்துகிறேன். எஸ் ஆர் நோ தான் யூஸ் படுத்துகிறேன். இப்போ இதுவும் பேசுகிறதுல தெரியாமல் இங்கிலீஷ் பேசும்போது வந்து எஸ் ஆர் நோ சொல்லுங்க. அது மாதிரி 2 வார்த்தை தான் யூஸ் படுத்துகிறேன். உங்களுக்கு எந்த நாள் வேண்டாம், எந்த நாள் வேண்டும்? வாய் உள்ள புள்ள புழைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு எந்த நாள் தான் வேணும்? இந்த நாள் தான் வேணும். இந்த நாள் என்பது ஆண்டவரோட குறித்த நல்ல நாள். அந்த நாள் என்பது பிசாசு குறித்த வேதனையான நாள். அந்த நாள் நமக்கு கிடையாது. ஐயோ என் பிள்ளை திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, திடீர்னு என் வீடு தீப்பிடிச்சிருது, பேப்பரை தெரிஞ்சா திடீர்னு அந்த கட்டடம் 12 மாடி கட்டடம் 12வது மாடி தீப்பிடி தெரிகிறது, அதனால் உனக்கு வராது. அந்த நாள் வராது. ஐயோ என் புருஷன் போய்கிட்டு வந்து திடீர்னு ஆக்சிடென்ட்ல அடிச்சு இறந்து போயிட்டான், அந்த நாள் வராது உனக்கு. ஏன் என்றால் நீ இந்த நாளை விசுவாசிக்கிறவள். இங்கே வாசிக்கிறோம், மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். இப்போ 8வது அதிகாரத்துக்கு வாங்க. 8வது அதிகாரம் 10 12 வரைக்கும் வாசிப்போம். 8வது அதிகாரம் எஸ்தரின் புத்தகம் 8வது அதிகாரம் 10 11 12 எஸ்தரின் புத்தகம். அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவினால் எழுதப்பட்டு ராஜாவின் முத்திரையினால் முத்திரை போடப்பட்டு குதிரையின் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கழுதைகள் மேலும் அஞ்சர் கற்கைகள் கொடுத்து வேகமாக அனுப்பப்பட்டது. அவைகளில் அகாஸ்வேரு ராஜா எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி, அந்த ஒரே நாள், அந்த நாள். அதான் சொல்கிறான் பவுல், கப்பர் பிரயாணம் பண்ண வேண்டாம், பண்ணிங்கன்னா அந்த நாளை சந்திக்க வேண்டியது வரும். அதனால தான் தேவ சமூகத்தில் உட்காந்து கர்த்தருடைய வெளிப்பாடை வாங்குங்க. பவுல் சொல்கிறாரு, போக வேண்டாம், போனீங்கன்னா அந்த நாளை நீ சந்திக்க வேண்டியது இருக்கும். அந்த நாள் யூரோக்லியங்கிற காற்று நம்ம கப்பலை அடித்து உடைச்சிடும். அது மாதிரி கர்த்தர் அந்த நாளை சொல்லி தருவார். இப்போ அந்த நாளை முன் குறிச்சிட்டாங்க. ராஜா நினைச்சாலே மாற்ற முடியாது சட்டத்தை. அப்படிப்பட்ட சட்டத்தை போட்டு வாங்கிட்டான் உனக்கு விரோதமான. ஆமாம், தேவனுடைய பிள்ளையை இந்த இடத்துல வாசிக்கிறோம். அவைகள் ராஜாவினுடைய நாடுகளில் ஆதார் மாதம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதி. நீ கோடிக்கணக்கான சொத்து சேர்த்து வச்சாலும் அந்த ஒரு நாள் உன் ஜீவனை போயிடுச்சுன்னா உன் சொத்து எதுக்கு? இந்த ஒரு நாள் படு கொடூரமான அந்த நாள். இந்த நாளில் எதுக்கு தெரியுமா அந்த யூதன் என்ன கொள்றான்? மொர்தெகாய் குட் மார்னிங் சொல்லல. பிரச்சனை என்ன? பிசாசுக்கு எந்த கோபம்? எந்த யார் ஒரு குட் மார்னிங், ஒரு கீழே விழுந்து ஒரு சின்ன ஒர்ஷிப் பண்ணியிருந்தானா விட்டுருப்பேன். அவன் ஒருத்தனை பழி வாங்குறதுக்கு அந்த வம்சத்தையே அழிக்க பார்க்குறான். 12ஆம் மாதம் 13ஆம் தேதி அந்த நாளை குறிச்சிட்டான். வாசிப்போம் 12 வரைக்கும். அந்த பட்டணத்தில் இருக்க யூதர்கள் ஒன்றாய் சேர்ந்து தங்களை காப்பாற்றவும் சத்துருக்கள் எல்லாரையும் அவர் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொண்டு நிர்மலமாக ஒரு உடைமைகளை கொள்ளையிடும் ராஜா குறித்திருந்த யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்த அந்த நாளை பார்த்து அவங்க எல்லாம் வேதனைப்பட்டு கலங்கிட்டு இருக்காங்க. இப்போ 8வது அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். 8வது அதிகாரம் 17ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் யூதருக்குள்ளே மகிழ்ச்சி. அது நாங்கள் அந்த கட்டளையை வாசிங்க. நான் அப்படி தூக்கிட்டு கரெக்டாக அந்த குறிப்பிட்ட பாயிண்டை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு நேரம் பத்தாது. அடுத்த சபத்துக்கு குறிப்பிட்ட பாயிண்ட் எடுக்கிறேன். இப்போ அந்த நாள் மாறி போயிடுச்சு. அந்த நாள் இந்த நாளாக மாறிடுச்சு. உனக்கு எவன் கெடு கொடுத்துருக்கானோ அந்த நாள் தான் உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறப்போகுது. ஹல்லேலூயா.
இதான் கேடுன்னு இருப்பான். இப்போ என்ன சட்டம், வேற ஒரு சட்டம் ஓடிட்டு இருக்கு. ராஜாவின் வார்த்தையோட கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா பட்டணங்களும் எல்லா யூதர்களை மகிழ்ச்சி என்னன்னா சட்டத்தை மாற்றியாச்சு. நல்ல நாளாய் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாள், அந்த நாள் நல்ல நாளாய் மாறிவிட்டது. யூதருக்கு பயப்படுற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்தலாம் அநேகர். இப்போ என்னாச்சு, யூதனை வெட்டுவதற்காக கத்தி எடுத்த எல்லாம் கத்தியை கீழே போட்டால் எல்லாமே யூதன் ஆகிட்டான். யூதன் ஆகிறதுக்கு ரெண்டு கண்டிஷன் தான். ஒன்று விருத்த சேதனம் பண்ணணும், ரெண்டாவது அதுக்குரிய ஞானஸ்தானம் எடுக்கணும். யூதருக்குரிய ஞானஸ்தானம் எடுத்து விருத்த சேதனம் பண்ணிட்டா யூதனா ஆயிடலாம். இப்போ எல்லாம் பார்த்தாங்க, இன்னும் மேலே நம்ம இவங்களை வெட்டுறதுக்காக வாழ்ந்தோம், நீ வெட்ட முடியாது, இவன் பக்கம் போயிடுவோம் சொல்லி எல்லாம் யூதனாக மாறிவிட்டான். 8:17 வாசிச்சிங்களா? அதுக்கடுத்து 9வது அதிகாரத்துக்கு வரும். 9வது அதிகாரம் 5-7 வரைக்கும் வாசிப்போம். 9வது அதிகாரம் எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5-7 வரையிலும். யூதர்கள் எல்லாம் சத்துருக்கள் எல்லாம் பட்டயத்தால் வெற்றி கொண்டு நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பெயர் பழைய ஏற்பாட்டில் வெட்டுக்குத்து உண்டு, புதிய ஏற்பாட்டில் மன்னிக்கிற ஆண்டவர். இங்கே வாசிக்கிறோம் அப்படியே மாறிடுச்சு. இவனை வெட்டுவதற்கு பதிலாக இவன் சத்துருக்களை வெட்ட ஆரம்பித்தான். அடுத்த வசனம் போடுங்க. யூதர் சூசான் அரண்மனையிலும் 500 பேரை கொண்டு நிர்மூலமாக்கினார்கள். தேவப்பிள்ளையே, சூசான் அரண்மனைகளை குறித்து வாசிங்க, நான் அது வேகமாக கடந்து போயிடுறேன், அடுத்த வசனங்கள் வாசிக்க முடியாது. நீங்கள் குறிக்கிறவங்க குறிச்சிங்க. 9வது அதிகாரம் 5-7, 12-16, 12-18 குறித்து வச்சுங்க, எதுவும் வாசிக்க வேண்டாம். இந்த இடத்துல நடந்த சம்பவம் என்றால், எந்த நாளை அவர்கள் வேதனை நாளாய் முன்குறித்தார்களோ அந்த 13ஆம் தேதி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாய் ஆகிவிட்டது. அந்த ஒரு நாளில் மட்டும் 75,000 பேரை உலகமெங்கும் இருக்கக்கூடிய எதிரிகளை யூதர்கள் வெட்டி கொண்டார்கள். 75,000 பேர். அரண்மனையில் என்ன ஆயிடுச்சு, 13ஆம் தேதி மட்டும் 500 பேரை வெட்டி கொண்டாங்க. வெட்டி கொண்டுட்டு திருப்பி எஸ்தர் கேட்குறா, 300 அறுவடை இருக்குது, 300 நாள் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுணும். 14ஆம் தேதியும் கொடுக்குறாங்க. அதில் 300 பேர் அங்கே வெட்டி கொண்டு 800 பேர் சூசான் அரண்மனையில். அதனால சூசான் அரண்மனைகளுக்கும் அந்த எதிரி அந்த மற்ற தேசத்திலும் உள்ள அந்த செலிப்ரேஷன் டே மாறிடுச்சு. என்ன செலிப்ரேஷன் டே, இவங்க 13ஆம் தேதி மற்ற தேசத்தில் இருக்கிறவர்கள்லாம் யூதரை வெற்றி யூதர்களுக்கு விரோதிகளை எதிர்த்து கொன்றதுனால 14ஆம் தேதியை செலிப்ரேஷன் டேயும், அரண்மனையில் இருக்கிறவர்கள் 13, 14 கொண்டதுனால 15ஆம் தேதி செலிப்ரேஷன் டேயும் மாறிடுச்சு. என் தேவன் 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டதில் அவங்களுடைய அந்த நாளை இந்த நாளாய் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய இந்த இடத்துல வாசிக்கிறோம், அந்த நாள் இந்த நாள் இன்னைக்கும் யூதர்ல இஸ்ரேலில் கொண்டாடுறாங்க. ஆகார் மாதம் 13ஆம் தேதியில் அவங்க ஒரு செலிப்ரேஷன் டே வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. காரணம், அன்னைக்கு ஆண்டவர் அந்த நாளை மாத்துறதுனால தான். இன்னும் 2 பேரை பார்த்து வேகமாக முடிச்சிட போகிறோம். யோனாவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 4-10 வாசிப்போம். யோனாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது அதிகாரம் 4-10 வரைக்கும் வேகமாக வாசிக்க போகிறோம். யோனா, பேதுரு, எசேக்கியா பார்த்து விட்டு நான் முடித்து விடுவோம். யோனாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் யோனா 3:4-10 வரைக்கும் போடுவோமா? யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. இந்த ஷார்ப்பான ப்ராமிஸ் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். என்ன ப்ராமிஸ் நமக்கு வேணும்? என்ன ப்ராமிஸ் வேணும்? இப்போ மதுரை கார்பரேஷனில் ஒரு சட்டம் போட்டான். என்ன சட்டம் போட்டான்னா, நாய் வளர்க்குறவனா 750 ரூபா வருஷம் கட்டணுமா? எவ்வளோ கட்டணுமா? எங்கள் வீட்டில் 2 நாய் இருக்குது, மொத்தம் எவ்வளோ கட்டணும்? 1500 ரூபா கட்டணும். உடனே நான் கார்பரேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணேன். என்னையா, நாங்களே கஷ்டப்பட்டு எனக்கு நாய்களை வளர்த்துட்டு இருக்கோம், எத்தனை ஏழைகள் நாய்கள் வளர்ப்பாங்க, நீங்கள் இப்படி சட்டத்தை போட்டு 1000, 1500 வாங்கினீங்கன்னா அப்புறம் யார் நாய் வளர்ப்பா? மக்கள் கஷ்டத்தில் இதே வேறையே போகிறீங்களா? பசங்க சட்டம் தானே போட்டோம், அமலுக்கு கொண்டு வந்தோமா? இந்த சட்டம் போட்டது பிராட் ப்ராமிஸ், கெசட்டில் போட்டு அமலுக்கு கொண்டு வந்தது ஷார்ட் ப்ராமிஸ். புரியுதா உங்களுக்கு? சில சட்டங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம், சில சட்டங்கள் போட்டுக்கலாம், அதுக்கு டே ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க, டேட்டை ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க, டைம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி தான் ஆசீர்வாதத்துக்கு நமக்கு டேட்டு டைம்லாம் வராட்டி ஆண்டவர் செய்கிறேன்னாரு செய்யலையும் புலம்புவேன். ஆனால் இது டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஷார்ப் கட்டளை வருது. என்ன கட்டளை? 40 days. அந்த நாளுக்கு நாள் குறிச்சிட்டாங்க. 40 நாள் உண்டு, 40 நாள் உண்டு. அப்போ நினிவே கவிழ்க்கப்பட்டு போய் என்று கூறினால், அடுத்த வருஷம் 10 வரைக்கும் 4-10 வரைக்கும் போடுங்க. நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். எல்லாமே ரெட்டு உடுத்தி உபவாசம் பண்ணுறாங்க. இந்த செய்தி நினிவேயின் ராஜா கேட்டின போது தான் உடுத்திருந்த உறுப்பை கழட்டி, அவன் கொடூரமான ராஜா தான், ஆனாலும் அவன் ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தான். அடுத்த வசனம் போடுங்க. ராஜாவும் எல்லா மிருகம், ஆடு, மாடு எதுவுமே தண்ணி குடிக்க விடான்ட்டான். அடுத்த வசனம் போடுங்க.
எல்லாமே மனுஷனும் மிருகங்களும் வெற்றியினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமிடவும் அவர்கள் பொல்லாதவளை விட்டு தாம் கையில் உடமையும் விட்டு திரும்ப கடவர்கள். தேவப்பிள்ளைய ஏன் அந்த நாளை இந்த நாளாக மாத்துறேன்னா, முதல்ல ப்ரேயர்னே, இதில் ப்ரேயர் மட்டும் கிடையாது, ப்ரேயரோட சேர்ந்து ரிப்பட்டன்ஸ் மனம் திரும்புதல். உன்னுடைய உபவாசத்தையும் ஜெபத்தையும் பார்த்து ஆண்டவர் மயங்கிற ஆண்டவர் அல்ல, இதுனா தேவை. அதனுடைய நோக்கம் என்னவென்றால், இங்கே வாசிங்க, அவங்க உபவாசம் பண்ணி பொல்லாத வழியை விட்டு அவரவர் தம் பொல்லாத வழியும் தன் கையில் உள்ள கொடுமையும் விட்டு மனம் திரும்பினார்கள். தேவ பிள்ளையே, ஆண்டவர் டக்குன்னு அந்த நாள் வந்த உடனே இவங்க அந்த நாளை சந்திச்சுவோம், சாவோம், இந்த தேவன் மோசமானவர்னு சபிக்கலை, அந்த நாள் நடக்குமா பார்க்கணும் கேட்கல, அதை விசுவாசித்து அவர் மனம் திரும்பல. 10 வரைக்கும் போடுங்க. யாருக்கு தெரியும், நம்ம ஒருவேளை ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் ஒருவேளை நம்மளை ரசிச்சா அந்த நாளையும் சந்திச்சுக்கிடுவோம். நம்ம பண்ணுற உபவாசத்தில் இதான் நிறைய விசுவாசிகள் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். என்ன ஃபாலோ பண்ணுறோம்? ஜெபம் பண்ணுவோம், அந்த நாளும் போகட்டும், இந்த நாள் வந்தாலும் வரட்டும், அந்த விசுவாசத்தெல்லாம் இவங்க பண்ணுறாங்க. ஒருவேளை தேவப்பிள்ளையே, இன்னைக்கு நான் உனக்கு சொல்கிறேன், அந்த நாள் உங்களுக்கு வரவே வராது. ஹல்லேலூயா. சமயத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பைக்கில் வந்தேன், ஒருத்தங்க நீ உரசிட்டு போனா, இந்த ரவுண்டானக்கிட்ட இவன் உரசிட்டு போகிறானேன்னு சொல்லி கொஞ்சம் கவனித்தேன், குறுக்க ஒருத்தன் அப்படி உள்ளே வந்தான். அப்படியே நான் பிரேக் போட்டால் என் பேக் வீல் மட்டும் கொஞ்சம் தூரத்துக்கு தரையில் தேய்ச்சிட்டு வந்துச்சு. அவனை ஒரு பார்வை தான் பார்த்தேன், ஐயா மன்னிச்சிருங்க, நான் இனி என்னதான் செய்ய போடான்ட்டேன். ஒரு இன்ச்சில் தான் தப்பிச்சுட்டு வந்திருக்கேன். 1 இன்ச்சு. எனக்கும் மரணத்துக்கும் முடியளவு தான், மயிரளவு தான் கேப்பேன். அதே மாதிரி நீங்களும் வந்திருப்பீங்க. ஏன் உன் வாழ்க்கையில் அந்த நாள் வராது? ஆண்டவர் அதை இந்த நாளாக மாற்றி விடுவார், அது நல்ல நாளாக மாற்றி விடுவார். இப்போ அந்த நியூஸ் வந்துருச்சு, அந்த நினிவே ஜனங்களும் கொடூரமானவர்கள். அவர் ராஜாவை பிடிச்சிட்டான்னா அவர் 2 கண்ணையும் உருவி எடுத்துருவான், நாக்கை மட்டும் எடுப்பான். சின்ன குழந்தைகள் கிடைச்சாங்கன்னா அப்படி கையில் சுற்றி சோத்தில் அடித்தானா மண்டை மூளைனா செதறும். இவ்வளோ கொடூரமான தண்டனை கொடுக்குறவன் நினிவே. கொடூரமான அவன் அக்கிரமா அப்படி இருக்கு. இன்னைக்கு நினிவேங்கிற பட்டணமே கிடையாது. அந்த நாளில் இவன் மனம் திரும்பின உடனே இங்கே வாசிக்கிறோம், அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாப்பட்டு ஒருவேளை தம் கோபத்தை விட்டு திரும்புவார் என்று சொல்லி 10 வரைக்கும் வாசிப்போம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து. நம்ம ஆண்டவர் தான் அந்த நாளை கொடுத்தாரு, அவரே அந்த நாளை இந்த நாளாக மாற்றிட்டாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த நாள் கொஞ்சம் வேணுமா? இந்த நாளாக வாழலாமா? இந்த நாளாக வாழணும்னா உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய பாதைகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இங்கேருந்து நினிவே ஜனத்தை பார்க்குறாரு. ஆனால் ஒருத்தனுக்கு பற்றிக்கிட்டு எரியுது. என்ன பற்றிக்கிட்டு எரியுது? நம்மளை கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லிடுவாங்க. ஏன் சொல்லிடுவாங்க? சொன்னது நடக்கலை, 40 நாள்னு சொன்னார். இங்கே வாசிக்கிறோம், தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் சொல்லியிருந்து செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கு தேவனே குறித்த அந்த நாளை இந்த நாளாக மாற்ற முடியும் நம்மளால. ஹல்லேலூயா. அந்த நாளை குறித்தது, அங்கே குறித்தது யூதர்களுக்கு எதிரிகள். ஆமான் செஞ்ச தப்பு அது. ஆனால் இங்கே ஆமான் இல்லை, தேவனே அந்த எந்த நாளை குறிச்சிருந்தாரு? அந்த நினிவே ஜனங்களுக்கு அந்த நாள் குறிச்சாரு. அப்போ அவரே பார்க்குறாரு, நான் இவங்க மேலே வச்சிருக்கேன், அந்த நாளை எடுத்து விட்டு இந்த நாளை கொடுக்குறேன் என்று நல்ல நாளாய் மாற்றி விட்டார். 10வது வசனத்தில் 4வது அதிகாரம் 1வது வசனம் போடுங்க. 4வது அதிகாரம் 1வது வசனம். யோனாவுக்கு இது மிகவும், யாருக்கு கோபம் வருது? இப்போ என்ன ஆண்டவரே, அவங்கள அழிக்கிறேன்னு சொன்னீரே, நானும் 40 நாளில் குடிசையை போட்டு பார்த்துட்டு இருக்காரு, ஒவ்வொரு நாளாக எந்திரிச்சு, நினிவே தீப்பிடிச்சு எரியுதா, நினிவே தீப்பிடிச்சு எரியுதா, நினிவே தீப்பிடிச்சு எரியுதா. 40 நாள் கேலண்டரை வச்சுருப்பாரு, கடிகாரத்தை வச்சுருப்பாரு. இன்னைக்கு தாண்டா தீப்பிடிச்சு எரிய போகுது. ஆண்டவர் இதைத்தானே சொன்னேன், நீ செய்ய, நீ சொன்னாத்தானே அவன் மனம் திரும்புவான். நீ 40 நாள்னு சொன்னாத்தானே அவன் மனம் திரும்புவான். நீ சொல்லினா அவன் மனம் திரும்ப மாட்டானே. ஆனால் யாருக்கு கோபம் வருகிறது என்றால் யோனாவுக்கு கோபம் வருகிறது. தேவ பிள்ளையை, ஊழியக்காரனை பற்றி, தீர்க்கதரிசியை பற்றி ஆண்டவர் கவலைப்பட மாட்டார். உன்னைய கெட்ட தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கதரிசி சொல்ல பற்றி ஆண்டவர் கவலை இல்லை. ஆண்டவர்னால அந்த நாளை இந்த நாளாய் மாற்றி உன்னை நல்ல நாளாய் மாற்ற முடியும். அடுத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்தில் பேதுரை குறித்து வாசிக்கிறோம். முதல்ல 3 நாள் ஃபாஸ்டிங்கில் இதில் எஸ்தரில் மாற்றினாங்க. இதில் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாலும் அதோட மனம் திரும்புதல் இருந்துச்சு. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் வேகமாக வாசிக்க போகிறேன். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம். அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்தி, ஏரோது ராஜா என்ன செய்யறான்னா, ஊழியக்காரங்களை கழுத்தை வெட்டி அவன் கொண்டுட்டானா அது யூதர்களுக்கு சந்தோஷம். இதனால் ஓட்டுக்காக என்ன செய்கிறான் ஏரோது,
சர்ச்சை வந்து நாசமாக்குறதுக்கு ஏரோதை பிசாசு அன்னைக்கு பயன்படுத்தினான் செஞ்சான். அடுத்த வசனம் போடுங்க. யோவானுடைய சகோதரனை யாக்கோபையும் பேதுரையும் கொண்டு வந்து ஜெயிலில் வைக்கிறாங்க. 2 பேரையும் ஜெயிலில் வச்சு ஃபஸ்ட்டு யாக்கோபுக்கு ஒரு நாளை நியமிச்சிட்டான், பேதுருக்கு ஒரு நாளை நியமிச்சிட்டான். இத்தனாம் தேதி தூக்கு தண்டனை, மரண தண்டனை யாக்கோபுக்கு, இத்தனாம் தேதி மரண தண்டனை பேதுருவுக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி யாக்கோபுக்கு ஃபிக்ஸ் பண்ண அன்றைக்கி அவனை கூப்பிட்டு வந்து அவன் கழுத்தை இன்றைக்கி எப்படி முஸ்லீம் கண்ட்ரியில் ரோட்டில் வச்சு கழுத்தை வெட்டுறாங்களோ அது மாதிரி ரோட்டில் வச்சு கழுத்தை வெட்டிட்டான். எல்லாருக்கு முன்னுக்கு வச்சு கழுத்தை வெட்டிட்டான். விழுத்த விட்டுனா யூதனுக்குனா சந்தோஷம். என்ன சந்தோஷம், யாக்கோபு தலையை வெட்டிட்டார் நம்ம ஏரோது ராஜா, யாக்கோபு தலையை. இதை கேட்டோன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், மக்களுக்கு ரொம்ப பிடிக்குது போல. ஊழியக்காரனை வெட்டினா அடுத்து யாரை போட்டுருவோம், பேதுருவை போட்டுருவோம். அவனுக்கு ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வாசிப்போம், அடுத்த வசனம் வாசிப்போம், 6 வரைக்கும் போடுங்க. அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறான். அப்பா தான் இவனா வெட்டி கொண்டானா யூதன்னா சந்தோஷப்படுறான்டா. அப்பா இவனை ஒவ்வொருத்தையும் போட்டு தள்ளிடுவோம், நம்ம போட்டு தள்ள யூதன்னா நம்ம ஏரோதை பார்த்து ஏரோது வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க சொல்லி அடுத்து ஆடு யார், பேதுருவை போட்டு தள்ளிடுறான்னு சொல்லி அந்த பிளானில் இருக்கான். ஆனாலும் இந்த புளிப்பில்லாத அப்பா பண்டிகை வந்துருச்சு. அந்த இடையில அந்த அப்பா பண்டிகை வந்ததுனால இந்த பண்டிகை போன பிறகு போட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிறான். அடுத்த வசனம் போடுங்க. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம். கொண்டு வந்து குறிப்பிட்ட நாளில், இது எப்படின்னா அந்த இன்றைக்கி அரபு நாடுகளில், நம்ம ஊர்லன்னா ஜெயிலுக்குள்ளே வச்சு தான் தூக்கத்தை போடுவாங்க, யாருமே போய் பார்க்க முடியாது. ஆனால் அரபு நாடுகளில் என்ன செய்வாங்கன்னா நடு ரோட்டில் நிற்க வச்சு கல்லெறிவாங்க, நடு ரோட்டில் நிற்க வச்சு கழுத்தை வெட்டுவாங்க. ஏன்னா இப்படி செஞ்சால் தான் இனிமேல் அந்த தவறு செய்கிறவன் பயப்படுவான். அதனால நடு ரோட்டில் நிற்க வச்சு கையை வெட்டுவாங்க. அப்போ பார்க்கும்போதெல்லாம் என்ன பயம் வரும், ஐயோ ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தினா நம்ம கையும் வெட்டிடுவாங்க, இனிமேல் எந்த பெண்ணையும் தொடராது, ஒரு பயத்தில் தேசம் வந்து சட்டத்தை கொண்டு வரும். அந்த மாதிரி நடு ரோட்டில் வச்சு யாரை வெட்டியாச்சு, யாக்கோபை காலி பண்ணியாச்சு. இப்போ பேதுரை அடிக்கலான்னு பார்த்தா புளிப்பில்லாத பண்டிகை வந்துருச்சு. அதனால வேறொரு டேயை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாளில் பேதுருவை கொண்டு வந்து கழுத்தை வெட்டலான்னு சொல்லி வெளியே கொண்டு வரலாம் எண்ணி காக்கும்படி மொத்தம் 12 போர் சேவரில் ஒப்புவித்தான். அடுத்த வசனம் போடுங்க. அப்படி பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கிற சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடு ஜெபம். சில நேரங்களிலே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறோம், யாக்கோபை இரத்த சாட்சியாய் மரித்த மாதிரி அடுத்து பேதுருவை இரத்த சாட்சியாய் மரியும் என்று நீ ஒப்பு கொடுக்காத வரையிலும் பேதுருனுடைய கழுத்து வெட்டப்படாது. இரத்த சாட்சியாக பேதுரு தலைகளாக மறிச்சாரு, அது வேற, அது வந்து தேவ சித்தம். இந்த இடத்துல மக்களுக்கு யாக்கோபுக்கு இல்லாத வைராக்கியம் இப்போ பேதுருக்கு வந்துருச்சு. சபையார் எல்லாம் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணார்கள். அடுத்த வசனம் படுங்க. ஏரோது வெளியே குறித்து வந்திருந்த நாளுக்கு முந்தின நாள் நமக்கு என்ன பயம் வரும்னா, நாளைக்கு தான் முடிவு வரும்னா முதல் நாள் வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். அப்போ கை காலம்னா என்ன ஆகும்? உற்சாகமாக இருக்கீங்களா? நான் இந்த நாள் தானே வரும்னு சொல்லியிருக்கேன். உங்கள் முகங்களை பார்க்கும்போது அந்த நாள் வரும்னு சொன்ன மாதிரி இருக்கு. தப்பாக எதுவும் பேசிட்டானே தெரியல. கை காலம்லாம் நடுங்குது. எதுக்கு? பேதுரு ஒவ்வொரு நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் விடுதலை ஆக்குவாரா, விடுதலை நாள் நெருங்க எப்படி இருக்கும்? பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நெருங்க ஹார்ட் பீட்னா எப்படி அடிக்கும்? அப்படி டக்குன்னு அடிக்கும். பெண்ணுக்கு பிரசவ வேதனை வரும்போது அவளுக்கு எப்படி இருக்கும் ஹார்ட்டு? டக்குன்னு என்ன செய்யும், அடிக்கும். நமக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒரு டேட்டை யாருக்காச்சும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாலும் அந்த டாலை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? டக்குன்னு அடிக்கும். அது மாதிரி டக்குன்னு பேதருக்கு அடிக்குது. இப்போ ஆண்டவர் கடைசி வரைக்கும் விட்டு கடைசி நாளுக்கு முதல் நாள் பிடிச்சிட்டாரு. 2 சங்கிலினால் கட்டப்பட்டு 2 சேவருடைய நித்திரை பண்ணி கொண்டு இருந்தான். 17-19 போடுங்க. 17-19 அதே அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 17-19 சீக்கிரமாக. அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையை அமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவிங்க என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு புறப்பட்டு போனான். அடுத்த வசனம். பொழுது விடிந்தபோது பேதுரை குறித்து சேவர்களோடு நடக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் நாள் ராத்திரி கடும்பாவல், அதாவது 4 போர்ச்சேவர்கள் ஒரு வகுப்புக்கு பார்க்கணும். 4 மணி நேரத்துக்கு ஒருத்தர் நான் மாற்றிக்கிட்டு இருக்கான். 4 மணி நேரமாக 5 மணி நேரத்துக்கு ஒருத்தருக்கு ஆளை மாற்றி 16 போர்ச்சேவர்கள் கண்ணும் கருத்துமாக யாரை பாதுகாக்கிறாங்க? பிசாசு நினச்சிருவான் அவன் அந்த நாள் முடிஞ்சதுன்னு. ஆனால் ஆர்டர் சொல்லுவான், அந்த நாளை நான் மாற்றி நல்ல நாளாக மாற்றுவேன். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கண்ணும் கருத்து இல்லை. இப்போ நம்ம இதில் ஒரு கைதியை வந்து ஒரு போலீஸ்காரர் கோர்ட்டுக்கு போகும்போது ரிலீஸ் ஆகி தப்பிச்சு ஓடிட்டான்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன தண்டனை சொல்லுங்க பார்ப்போம். இருக்கீங்களா? என்ன தண்டனை? என்ன பேப்பரே படிக்க மாட்டேன், 10 வருஷத்துமான இருக்கீங்க, இது வரைக்கும் பேப்பரே படித்ததில்லைன்னு நினைக்கிறேன். எந்த போலீஸ்காரர் கைதியை தவற விட்டாரோ அவரை 1 மாதம் சஸ்பென்ஸ், அவ்வளோதான். ஆனால் ரோமர்கள் அப்படி கிடையாது. நீ ஒரு போர் கைதியை, ஒரு மரண கைதியை நீ தப்ப விட்டால்
எவன் வேணா காவலில் இருந்தானா அவன் கழுத்தனை வெட்டணும். எவ்வளோ கொடூரமான சட்டங்கள். அப்போ எந்த அளவுக்கு அந்த 16 போர் வீரர்களும் விழிப்பாக இருந்திருப்பாங்க. உனக்கு சத்துரு ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி உன்னை தப்ப முடியும், இந்த நாளை விட்டு நீ தப்ப முடியாதுன்னு வச்சாலும் என் தேவனால எல்லாம் கூடும். இந்த நாளை ஃபிக்ஸ் பண்ணிட்டான், பலத்த காவலை போட்டிருக்கான். குறிப்பிட்ட நாளில் பேதுருவை வெளியே கொண்டு வரணும், அவன் கழுத்தை வெட்டணும். முந்தின நாளில் ஆண்டவர் இறங்கிட்டார். இப்போ நடந்த காரியம் என்னென்னா, சேவருக்கு உண்டான கலக்கம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. வசங்கள் அடுத்த வசனம், ஏறுவது அவனை தேடி காணாமல் போய் தேடுறான். ஏறுவது ஐயோ எங்கே, யாக்கோபை வெட்டுற மாதிரி பேதுருவை வெட்டலாம்னு நினச்சவன் எங்கே தேடி பார்க்குறான். காணான்னு செய்து காவற்காரரை விசாரித்து, எங்கடா போனா தெரியாதுங்க. எப்படி தெரியும்? என்னடா காவ காக்குறீங்க நீங்கள்? பிசாசு உன் நாளை என்ன தான் காவ காத்தாலும் அந்த நாளை என் தேவனால உடைக்க முடியும். வெங்கல கதவை உடைத்து இரும்பு தாப்பாளை முறித்து. யாராச்சும் கடன் பிரச்சனையில் இருந்தீங்கன்னா இந்த வசனத்தை பிடிச்சிக்குங்க. ஏன் உன் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைனா, உன் வாழ்க்கையில் இருக்கிற வெங்கல கதவை இன்னும் நீ உடைக்கலைன்னு அர்த்தம். வெங்கல கதவை உடைச்ச பிறகு பாரு, நீ எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் சித்தத்தின்படி செலவு பண்ணாலும் ஊற்றுக்கண் வந்துக்கிட்டே இருக்கும். என் ஆண்டவர் பேசினாரு, கிறிஸ்துவர்கள் அனைவருடைய வாழ்க்கையில் தரித்திரம் இருக்கு ஆண்டவரே. சில சமயத்தில் என் வாழ்க்கையில் கூட இருந்திருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், தரித்திரத்துக்கு காரணம் என்ன? செலவு பண்ணும்போது தேவ சித்தத்தின்படி தான் செலவு பண்ணணும், அது ரைட் தான். ஆனால் இன்னும் நீங்கள் வெங்கல கதவை உடைக்காமல் இருக்கீங்க. உன்னுடைய பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் வருவதற்கு தடையாக இருக்கிற வெங்கல கதவை இன்னும் நீ உடைக்கலை. நீ சமாளித்து இங்கே வாங்கி அங்கே கொடுத்து, அங்கே வாங்கி இங்கே கொடுத்து, அதனால் செல்லாது. உன்னுடைய வெங்கல கதவை உட. அப்புறம் நீ எதிர்பாராத அளவுக்கு பிளஸ்ஸிங் உன் வாழ்க்கையில் கடந்து வரும். நடந்த காரியம் என்ன? தேடுறான், எங்கே அந்த டேயை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அந்த டேயை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேயில் பேதுரு தப்பிக்க விடாதபடிக்கு அன்றைக்கு போர் வீரர்கள் சுற்றியில் இருக்காங்க. அப்படியே அவன் கையையும் காலையும் தொழுமரத்தில் மாட்டி கழுத்தை மாட்டி ஒரு நாய் மாதிரி தான் இருக்கான். அமெரிக்காவிலேருந்து நம்ம மக்களை கொண்டு வந்த மாதிரி தான், செயினிங் கழுத்துலையும் காதலையும் போட்டு கொண்டு வந்த மாதிரி தான். அதை காட்டிலும் கொடூரமாக தான் வச்சுருக்காங்க. தேடி பார்க்குறான், எங்கே நாளாச்சு? அந்த நாளுக்கு அவன் வேணுமே, எங்கே ஆளை காண? அவனை கொலை செய்யும்படி கட்டளையிட்டவன். ஆண்டவர் சொல்கிறான், யார் 16 பேர் வாங்க, அவன் கழுத்து வெட்டப்படுவதற்கு பிறகு ரோட்டில் அந்த 16 பேரை நிப்பாட்டுங்க. 16 பேர் கழுத்தை விட்டு தேவ பிள்ளையை கட்டளை விட்ட பிறகு யூதேயத்துக்கு போய் அங்கே போய் என்ன செய்தான்? வாசமாக இருந்தான். இந்த இடத்துல அவங்க இந்த டீம் ப்ரேயர் பண்ணி பெட்டிஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த டீம் ப்ரேயருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பேதுருக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். தேவ பிள்ளையை, அப்போ நீ ஜெபம் பண்ணி கூடி ஜெபம் பண்ணும்போது அந்த நாளை நல்ல நாளாய் மாற்ற முடியும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 1-7 வரைக்கும் வாசித்து முடிச்சிருப்போம். 2 ராஜாக்கள் 20 அதிகாரம். இதை நான் வாக்குத்தத்த ஆராதனையோட இந்த செய்தியை நான் கொஞ்சம் எடுத்தேன், அதை பார்த்து முடிச்சிருப்போம். 2 ராஜாக்கள் 20 அதிகாரம். அந்நாட்களில் ஏசாயா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தான். ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் என்னையா எனக்கு ஜெபம் பண்ணியான்னு கேட்டால், இவர் ஜெபம் பண்ணலை. இவர் சொல்கிறார், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ உனக்கு சொல்கிறேன். என்ன ஜெபம் பண்ணுறேன்? உன் கதை முடிஞ்சிச்சு. நீ ஏறின கட்டில் விட்டு இறங்க மாட்டாய். உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். அடுத்து உனக்கு ராஜா யாருங்கிறத கண்டுபிடி. நீ பிழைக்க மாட்டீர், நீ செத்து போவ. நம்ம பாஷையில் என்ன போட்டிருக்க? சாப்டர் க்ளோஸ்ன்னு நம்ம ஆண்டவரே பார்த்து நம்மள்ட்ட சொல்லிட்டா என்ன செய்வோம்? நம்ம ஆமென் போட்டுருவோம். ஆண்டவரே சொன்னது யாரு? பாஸ்டரா, புருஷனா? ஆண்டவரே சொல்லிட்டாரு. இனிமேல் என்னையா நான் கேட்கறதுக்கு? ஆண்டவர் ஒரு ஆப்ஷன் கூட வைக்கல. ஒரு வேலை நீ உபவாசம் பண்ணி மனதை திரும்பினால் உன் ஆயுசு நாட்களை கூட எந்த ஆப்ஷனும் கிடையாது. நோ ஆப்ஷன் ஃப்ரம் காட். ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, சாப்டர் முடிஞ்சிச்சு, இனி உன் டயத்தை வேஸ்ட் பண்ணாத. அடுத்த ராஜா யாரு? யாராச்சும் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் என் சபையில் ஒரு விசுவாசி இறந்து போயிட்டான், அடக்கம் பண்ண இடம் இல்லைன்னு வச்சுக்க. யாராச்சும் பாஸ்டர் இந்த ஆள் செத்து போயிட்டான், எத்தனை மணிக்கு அடக்காராதானே? அடுத்த கேள்வி என்ன வரும்? யாராச்சும் இறந்து போயாச்சு எனக்கு தகவல் வந்துச்சுன்னா அடுத்த கேள்வி என்ன வரும்? எப்போ பாடி எடுக்கிறாங்க? எப்போ பாடி எடுக்கிறாங்க? அவனை உயிரோட எழுப்புவோம் அவனுக்கு. அதான் எங்கே செத்து போயிட்டான், சாப்டர் முடிஞ்சிச்சு. செத்து போனால் என்ன ஆயிடுச்சே? செத்து போனால் அன்றைக்கி அந்த அந்த சுனேமியால் தூக்கிட்டு வரும்போது அந்த நிலத்தில் அந்த எலிசாவை நம்ம இருந்திருந்தா, அந்த எலிசாக்களை நம்ம இருந்திருந்தா, இல்லை பொசிஷனில் இருந்திருந்தால் நம்ம என்ன செய்வோம்?
அவளை அடக்கம் பண்ணுவதற்கு 6க்கு 1 தேவையில்லை, 3க்கு 1 போதும். அதுக்கு ஏற்ற மாதிரி பெட்டி எங்கே கிடைக்கும் தான் பார்ப்போம். தேவையில்லையே, இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற கர்த்தர் உன் கூட இருக்கிறனால, உன்னால உனக்கு பிசாசு குறித்த நாளாக இருந்தாலும், அது தேவனே குறிச்சிருந்த நாளாக இருந்தாலும், அதை மாற்றுவதற்கு என் தேவனாலே கூடும். இங்கே திட்டவும் தெளிவுமா கன்ஃபார்ம் பண்ண ஷார்ப்பாக சொல்லிட்டார். ப்ராமிஸ், உன் சாப்டர் முடிஞ்சிச்சு, இதோட உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த, நீ பிழைக்க மாட்டீர், மறித்து போவீர். இதை நான் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். அன்னைக்கு எலியா கூட நான் சொல்லுகிறேன் வானத்திலிருந்து மழை வராதுன்னு சொன்னாரு. ஆனா இங்க ஏசாயா நான் சொல்லுகிறேன்னு சொல்ல, கர்த்தர் சொல்லிட்டாரு. அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம், அப்பொழுது எசேக்கியா தன் முகமாய் சோர்வருமாய் திரும்பி கர்த்தர். எந்த அளவுக்கு எசேக்கியாவுக்கு விசுவாசம் இருந்தா என் தேவன் குறிச்ச நாளையே அவனால மாற்ற முடியும். அல்லேலூயா. நமக்கு அந்த விசுவாசம் வர்றதே கிடையாது. ஆண்டவரே சொல்லிட்டு வரப்பா, இனிமேல் எதுக்குப்பா, முடிஞ்சிச்சுப்பா, இல்லை. ஆனாலும் எசேக்கியா பார்க்குறான், சோரமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி 7ஆம் வசனம் வரைக்கும் போடுங்க. கர்த்தாவே, நான் இப்படியெல்லாம் நடந்தேன், உன் பார்வைக்கு எப்படி நான் செஞ்சேன், இதனால் கொஞ்சம் நினச்சி பார்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் அனுப்புகிறான். அடுத்த வசனம், நம்ம பைபிள் என்ன போட்டிருக்கு, எவனாயிலும் தேவ சித்தத்தின்படி என் தேவனிடத்தில் கேட்கும்போது, இயேசுவின் நாமத்தில் கேட்கும்போது, அவர் உங்களுடைய ஜெபத்துக்கு, இவர் தேவ சித்தத்தையே உடச்சி ஜெபம் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நான் உமக்கு முன்பாக இவ்வளோ உண்மையுத்தமாய் நடந்து, இதை நம்ம யார்கிட்ட பேசியிருப்போம் தெரியுமா? யார்கிட்ட பேசியிருப்போம்? இந்த வார்த்தையை யார்கிட்ட பேசியிருப்போம்? ஏசாயாட்ட பேசியிருப்போம், தீர்க்கதரிசிட்ட பேசியிருப்போம். இவர் தீர்க்கதரிசி போகிறான், வாயா தீர்க்கதரிசி உட்காரியா, உன் காலை பிடிச்சிக்கிறையா, அதே ஆண்டவர்கிட்ட திருப்பி கேளியா, எனக்கு கொஞ்சம். ஏசாயா காலை பிடிக்கல, எசேக்கியா கர்த்தர் காலை பிடிச்சிட்டான். ஏசாயா போயிட்டாரு, சொன்ன ஆளு போயிட்டாரு, அவர் காலை பிடிக்கல. நீ பிடிக்க வேண்டியது கர்த்தருடைய காலை, கர்த்தருடைய காலை பிடிக்கல. நினைத்தரும் என்று விண்ணப்பம் பண்ணி ஏசாயா மிகவும் அழுதார். வாசிப்போம். ஏசாயா பாதி முற்றம் விட்டு போகும்போது, தேவ பிள்ளையே அங்கே போகும்போது அடுத்த மெசேஜ் கிடைக்கிது. கர்த்தருக்கு உண்டாய் அவர் சொன்னதாவது, வாசிப்போம். நீ திரும்பு, ஆண்டவர் உன் வாழ்க்கையை திருப்புறாரியா, திருப்புறாரு, திரும்பு. என்ன ஆண்டவரே, இப்போ தானே நான் சொல்லிட்டு வந்துட்டேன், நீ எதுக்கு திரும்ப சொல்கிற? திரும்ப. என்ன, ஏன் திரும்பணும்? உன் தாப்புனாய தாவீது கர்த்தர் சொல்கிறது என்ற உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், குணமாக்குவேன். 3ஆம் நாளில் ஆலயத்துக்கு போவாய். அடுத்த வசனம் படுங்க. உன் கண்ணீரை 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தேன். எப்படியெல்லாம் ஒரு ஜெபத்தின் வல்லமை. இதில் வந்து ஜெபம் மட்டும் கிடையாது, அதோட ஒரு கண்ணீரும் காணப்படுது. உங்கள் கண்ணீரை யாராச்சும் பார்த்துருக்காங்களா? சில சமயத்தில் நீ அழுகிற கண்ணீர் உன் புருஷனுக்கு கூட தெரியாது, நீ அழுகிற கண்ணீர் யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் கண்ணீரை கண்டேன்னு போட்டிருக்கு. அந்த அளவுக்கு அவன் மேலே கரிசனுள்ள கர்த்தர். அவனுடைய பெட்டிஷனை, அவன் கண்ணீரையும் கேட்டு கர்த்தர் அவனுக்கு ஒரு 15 நாளை கூட்டி கொடுத்துருந்தா பரவாயில்ல. எத்தனை வருஷத்தை கூட்டி கொடுத்தாரா? 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாரா? இதான் என் தலையெடுத்துன்னு சொல்லாதீங்க. எங்கள் அம்மா ஒரு தடவை இப்படிதான் ஒரு மண்டை ஓட்டை காட்டி, அந்த மண்டை மேலே ஒரு கோடு கூட இருக்கும் பார்த்தீங்களா, பூமத்திய ரகம் மாதிரி. இது என்னடான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாதுண்ணே. இதாண்டா உன் தலையெழுத்து. எது தலையெழுத்தா? மண்டையோட பார்த்தது இல்லையா? உங்கள் முகங்கள் துக்க முகங்களாக இருக்கிறது என்ன? இந்த வசனத்தை படி. நீங்கள் கொஞ்சம் சிரிச்சிங்கன்னா தான் என் பிரசங்கம் போகும். என்னமோ நான் தான் உங்களை அந்த ஏசாயாவை தீர்க்கதரிசனம் சொன்ன மாதிரி நீங்கள் உன்னை பார்க்குற மாதிரி இருக்கு. எசேக்கியா வந்து எப்படி ஏசாயாவை பார்த்துருப்பாரு? நீ செத்து போயின்னு சொன்ன சிரிச்சுக்கிட்டேவா பார்த்துருப்பாரு? உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். தேவ பிள்ளை, இந்த இடத்துல வாசிக்கிறோம், உன் வருஷத்தை கூட்டுவேன், உன் நகரத்தையும் அசரியா ராஜா கைக்கு தப்புவித்து என் நாமத்தின் நிமித்தம், தாவீதின் நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லி. அடுத்த வசனம், ஏசாயா அத்தி பழத்தை அடைய கொண்டு வர. நான் அந்த இதில் மார்னிங் செக்ஷனில் சொன்னேன், அவங்களுக்கு இருக்கிற அந்த பிளவைங்கிற நோய் என்னன்னா கேன்சர். அந்த கேன்சர் மேலே அத்தி பழத்தை அடைய போட்டோன்னு சோமாகுது. இந்த காரியத்தை 2வது வசனத்திலேயே ஏசாயா செஞ்சிருந்தா எசேக்கியா ராஜாவுக்கு அந்த தீர்க்கதரிசனம் தேவையா தேவையில்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2வது வசனத்தில் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? நீ சாகவே சாவாங்கிறாரு. அப்போ ஏசாயா என்ன சொல்லலாம்? அத்திப்பழத்தை அடையை கொண்டு வந்து பிளவையில் போடு. அத்திப்பழ அடை அல்ல, அத்திப்பழ அடையை பிளவையில் போடு என்று சொன்ன ஆண்டோடைய வார்த்தை சுகமாக்கியது. அவனை பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். எனவே இந்த இடத்துல வாசிக்கிறோம், ப்ரேயர் கண்ணீரோடு பண்ண ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் வைத்து
தேவனே குறித்த அந்த நாளை இந்த நாளாக மாற்றி விட்டார். கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம கர்த்தருடைய பந்திக்குள்ளே போக போகிறோம். மத்தேயு 24:44 வாசிச்சு நம்ம ஜெபத்துக்குள்ள போவோம். மத்தேயு 24:44 சீக்கிரமாக. மத்தேயு 24:44 மேத்யூ 24:44 சீக்கிரமாக. தேவ பிள்ளையே, இந்த நாளை மட்டும் நீ நான் மாற்ற முடியாது. நீங்கள் நான் எச்சரிக்கையாக வாழ வேண்டும். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவா. அது நீங்கள் சொன்னதுன்னா நல்லா இருக்கு, நான் ரட்சிக்கப்படாமையே வாழ்கிறேன். ஒருவேளை அதற்கு இடையில கர்த்தருடைய ரகசிய வருகை வந்துருச்சுன்னா நான் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி இன்னும் 2 நாள் கழித்து வாங்கப்பா நான் என்னை ஆயத்தம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த நாளை நீ நான் மாற்ற முடியாது. இந்த ஒரு நாளை மட்டும் நீ நான் மாற்ற முடியாது. உன் மரண நாளை நீ மாற்றலாம், உன் சாப நாளை நீ மாற்றலாம், எதை வேணா நீ மாற்றலாம். உனக்குரிய எந்த அந்த நாள் டேட் குறிச்சிட்டாங்களா? சில பேரண்ட்ஸு கேரளாலலாம் பார்த்தேன், ஒரு நர்ஸு கேரளாவில் தூக்கு தண்டனை நியமிச்சிட்டாங்க. இப்போ ஃபாரினில் மரண நாளை குறிச்சிட்டாங்க. எல்லா மரண நாளை மாற்றுவதற்கு உனக்கு அதிகாரம் இருக்குது. உனக்கு விரோதமான எந்த அந்த நாளை நீ மாற்றுவதற்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நாள் இருக்குது, அதான் மனுஷகுமாருடைய வருகை. இந்த வருகை நேரத்தில் அப்பா இப்போ தான்ப்பா நான் ரிச்சிப்புக்கு நேராக போகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் இந்த தேதியை எனக்காக மாற்றுங்கன்னா மாற்ற முடியாது. அப்படியே நாம் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம், உன்னுடைய அந்த நாளை இந்த நாளாக மாற்றுவேன். சாரா சொல்கிறா, என்னுடைய சைக்கிள் நின்று போயிடுச்சு, என் புருஷனுடைய சத்து போயிடுச்சு, நீ எப்படி அடுத்த வருஷம் வரும்போது இந்த வாக்குத்தத்தை நிறைவேறாது, இம்பாசிபிள். இம்பாசிபிள். தேவனுடைய கர்த்தர் உனக்கு என்று ஒரு நாளை நியமிச்சிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நீ பல வருஷமா நீ ஜெபம் பண்ணியிருக்கலாம், அது நடக்கும்.